ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா? ட்ரெண்டிங்கில் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. எல்லோரும் எனக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன ரெசிபின்னு. முட்டை மிட்டாய் ரெசிபி தான். அவ்வளோ டேஸ்டான அட்டகாசமாக இருக்குது. இதுக்கு என்னென்ன தேவையான அளவு வந்து நம்ம பார்த்துலாமா? நான் வந்து ஒரு 1/4 கிலோ ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்திருக்கேன். நான் வீட்டிலையே வந்து ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் 150 கிராம் வந்து சுகர், 2 முட்டை, 20 கிராம் அளவுக்கு பாதாமாக நான் சுடு தண்ணியில் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 40 கிராம் வந்து நெய் எடுத்திருக்கேன். நெய் வந்து எப்போவுமே நல்லா மணலாக இருக்கிற நெய் எடுத்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். 2 முட்டையை வந்து ஒரு கடாயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். முட்டையில் வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். அது எடுத்தால் முட்டை கவுச்சி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எடுக்கலை. எனக்கு முட்டை கவுச்சிலாம் எதுவுமே இல்லை. அந்த ஸ்வீட்டில் எதுவுமே கொடுக்கல. எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு என் கையில் உள்ளதை வாங்கிட்டாங்க. விஸ்க் வச்சு அவங்க தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி இந்தாங்கன்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்துட்டு நான் 1 by 1 ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இதில் வந்து நெய்யை ஆட் பண்ணிட்டேன். நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி வந்து பாதாம் ஊற வச்சுருந்தேன்ல, அதை தோலை நீக்கிட்டு நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து 150 கிராம் சுகர் எடுத்துருந்தோம்ல, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பவுடர்லாம் பண்ணலை. சுகரை வந்து அப்படியே தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து மெல்ட் ஆயிரும். நம்ம வந்து அடுப்பில் வச்சு நல்லா வந்து மெல்ட் பண்ணையில் இது மெல்ட் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம பவுடர் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. அதுக்கப்புறம் ஸ்வீட்லெஸ் கோவா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நான் வீட்லேயே தான் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு வந்து வெளியே கிடைக்கல. நான் வந்து 1.25 லிட்டர் வந்து பால் ஊற்றிருந்தேன். ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணதில் எனக்கு வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட கிடச்சிது. நம்மளுக்கு வந்து 1/4 கிலோ நம்ம இப்போ பண்ணுற ரெசிபி வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு கூட வந்துச்சு. நம்ம கோவா வந்து ஒரு 1/4 கிலோ இருந்தால் போதும். 1/4 கிலோ கரெக்டாக இருக்கணும்லாம் இல்லை, கொஞ்சம் கூட குறையாக இருந்தால் ஓகே, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே வந்து ஸ்வீட்லெஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். கோவாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டியாக இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணையில் எல்லாமே மெல்ட் ஆயிரும், பிரச்சனை இல்லை. கோவா ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கோவா எப்படி செய்கிறதுன்னு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் வந்து முந்திரியும் பாதாமும் போடுவாங்க. நான் வந்து முந்திரி இல்லாதனால பாதாம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இப்போ 20 கிராம் முந்திரி பாதாம் எடுத்துருக்கோம் அப்படின்னா 10 கிராம் முந்திரி 10 கிராம் வந்து பாதாம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸ்டவ்வில் தூக்கி வைங்க. அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் நல்லா கிண்டுங்க. நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகி ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வரும். திக்கான கன்சிஸ்டன்சி வரையில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். அதுக்கப்புறம் ட்ரே எடுத்திருக்கேன், ஒரு அகலமான ட்ரே. அதில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கொஞ்சமாக நெய் இருந்துச்சு. அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பேட்டரும் ரெடி, டின்னும் ரெடி. இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்து கவனமாக செய்யுங்க. ஏன்னா நம்ம கேக் பேட்டர் வந்து சூடாக இருக்காது, இது வந்து சூடாக இருக்கும். பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த டின்னுமே நம்மளுக்கு வந்து சூடாக இருக்கும். ஏன்னா வந்து பேட்டரி சூடாக இருக்குல்ல, ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கொஞ்சமாக நெய் மிச்சம் இருக்குல்ல, அதில் மேலே வந்து ஊற்றி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கலர் கிடைக்கும். நம்மளுடைய முட்டை மிட்டாய் ரெசிபி எதுக்கு கலர் வரல அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ஓடிஜி இல்லை. ஒரு ரவுண்டு பிரியாணி பேனில் தான் நான் பேக் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து மேலே கலர் வரல. ஸோ சைடில் கீழே எல்லாமே வந்து நம்மளுக்கு கலர் வந்துச்சு. கலர் வரல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்குது. நல்லா ஈவனாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த மிச்சம் இருந்த நெய்யை வந்து இதில் ஓடிஜியில் வந்து நம்மளுக்கு ஒரு 30 மினிட்ஸில் ஆயிரும். நம்மளுக்கு கொஞ்சம் இது பேனில் வச்சனால ஒரு 40-45 மினிட்ஸ் ஆகுது. சிம்லேயே வச்சு பேக் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். லாஸ்ட்டாக மிச்சம் இருந்த நெய்யை அப்படியே மேலே மலைச்சாரல் மாதிரி அப்படியே பரபரன்னு தூவி விட்டுட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எப்படி வந்திருக்குன்னு. தூக்குனதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு நீங்கள் வந்து
உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ் பீஸ் போட்டுக்கோங்க. பீஸ் போட்டுட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.